எதற்கும் அவனே முதற் பொருள். யாருக்கும் எதற்கும் அவனே முதற் பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கருப்பொருள். ஊர்க்கும் உலகிற்கும் ஒளி தரும் உரிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனிப்பொருள். காக்கும் கடவுள் கணேசனை நினை. நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். நாதமும் போதமும் ஞானமும் ஆனவன். நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன். ஓமெனும் ஒலியதே உருவமாய் வளர்பவன். உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவன். காக்கும் கடவுள் கணேசனை நினை. கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. తంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ. డబుల్ ద ఫ్లేవర్. డబుల్ ఓకే. அச்சேதனம்னு ஒரு தத்துவம், சேத்தனம்னு ஒரு தத்துவம், ஈஸ்வரன் ஒரு தத்துவம். அந்த மூணு தத்துவங்களிலே ஒண்ணுதான் தத்துவம்னு சொல்றது அத்வைத மதம். மூணு தத்துவங்கள் உண்டுன்னு சொல்றது விசிஷ்டாத்வைத மதம். ஜாதஸ்ஸகி த்ருவோ மிருத்யு. அர்ஜுனா, நீ என்ன வேணா அடி, ஆத்மாவுக்கு ஒண்ணு ஆகாது. நீ அடிக்காமலே இரு. என்ன பண்ணாலும் இந்த சரீரத்தை பாதுகாக்க உன்னால முடியாது. இதத்தான் கண்ணன் அர்ஜுனனுக்கு முதல்ல உபதேசம் பண்ணி புரிய வைத்தார். ஆக சம்பிரதாயப்படி பார்த்தோம்னால் தத்துவங்கள் மூன்று, சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள். ஆனா அத்வைத மதத்தின்படி பார்த்தேன்னு வச்சுங்க, தத்துவங்கள் மூணு இல்லை, பிரம்மம் ஒன்னே ஒண்ணுதான் உண்மை. அதை தவிர மற்ற அத்தனையுமே காணல் நீர் போல் பொய். காணல் நீர் பார்த்தா தோற்றம் அளிக்கும், ஆனா கிட்டக்க போனா காணல் நீர்ல ஒண்ணுமே இருக்காது. அதை போல இது இத்தனை பேருமே பொய். நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. நாம இப்ப இத்தனை பேர் இங்க உட்காந்துருக்கோமோ இல்லையோ, அத்வைத்தின்படி இது அனைத்துமே பொய். இதெல்லாம் ஒரு பிரதிபலிப்பு. எதே போல ஆகாசத்துல சந்திரன் இருக்கார், நான் அந்த குளத்துல போய் பார்த்தேன்னா சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரியும். ஒரு கண்ணாடியை சந்திரனுக்கு முன்னாடி காட்டினேன்னா சந்திரனுடைய பிரதிபிம்பம் தெரியும். ஒரு கத்தி எடுத்து சந்திரன் முன்னாடி காட்டினா பிரதிபிம்பம் தெரியும். சந்திரன் ஒன்றா மூன்றா? ஒரே சந்திரன். ஆனா எதுல பட்டு பிரதிபலிக்கிறதோ அத்தனை சந்திரர்களா காட்சி அளிக்கிறதோ இல்லையோ, அதே போல ஆத்மா ஒண்ணுதான். அது வெவ்வேறு சரீரத்தில் பட்டு பிரதிபலித்து பிரதிபலித்து இத்தனையும் உண்மையை போல தோற்றம் அளிக்கிறது. இது இத்தனையும் பொய், நான்கிற பிரம்மம் ஒன்றே உண்மை என்கிற ஞானம் ஏற்பட்டுனால் அதுவே முக்தி. பிரம்மம் சத்தியம், ஜகத்து மித்யா, ஜீவோ பிரம்ம இவன் அபரஹ. ஜீவாத்மா பரமாத்மா இரு வேறு அல்ல, இரண்டுமே ஒரே தத்துவம். ஜீவனும் பரனும் ஒன்றுதான். இது அத்வைத மதம். அத்வைத மதத்திலேயே உட்பிரிவுகள் உண்டு. சங்கரருடையது ஒண்ணு, யாதவருடையது ஒண்ணு, பிரபாகருடையது ஒண்ணு, பாஸ்கரனுடையது ஒண்ணு, அப்படி ஒண்ணு. சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர, இதெல்லாம் அங்கங்க சிறு சிறு உட்பிரிவுகள். ஆனா மொத்தத்துல பார்த்தா பிரம்மம் ஒரே தத்துவம். அவனை தவிர மற்ற அனைத்துமே பொய். ஆனா விசிஷ்டாத்வைத்தத்துல பார்த்தா அப்படி தெரியலையே. இவ இத்தனை பேரும் எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? இப்ப கண்ணன் கீதையை உபதேசிக்க ஆரம்பிக்கிறாரே, அப்ப அர்ஜுனன் உண்மையா இருக்கணும் இல்ல கண்ணன் உண்மையா இருக்கணும்? ஒரு தத்துவம் தானே உண்மை. அப்ப ஒண்ணு அர்ஜுனன் உண்மையா இருக்கணும், இல்ல கண்ணன் உண்மையா இருக்கணும். யாரேன்னு சொல்லிக்கலாம். அப்போ சுவாமி கண்ணன் தான் சுவாமி உண்மையா இருப்பார், அதுல என்ன சந்தேகம்னா? சரி, கண்ணன் ஒருத்தர் தான் உண்மைன்னா அப்ப எதுக்கு பொய்யான அர்ஜுனனுக்கு ஒரு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ அர்ஜுனனே பொய்னா உபதேசிக்கணுமா? இல்ல ஒருவேளை கண்ணனுக்கு அத்வைத ஞானம் இல்லாமல் அர்ஜுனன் ஒரு வேளை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்று சொல்ல போனால், ஆச்சாரியனுக்கே அத்வைத ஞானம் இல்லைன்னா இவர் எதை உபதேசிக்க போறார்? அதனால அது உபதேசமே ஒத்து வராது. சரி, அவசரமா மாத்திடுவோம். அர்ஜுனன் உண்மை, கண்ணன் பொய்னு சொன்னால்
பொய்யான ஆச்சாரிடத்துல உபதேசம் வாங்கி இவர் எங்க ஞானம் பெறது? அதுக்கு வழியே கிடையாது. அப்ப இப்படி உண்மைன்னாலும் அது இடிக்கிறது, அப்படி உண்மைன்னாலும் இதுக்கு அனுபவத்தை ஏற்பட்டுறது. ஆஹா, உலகத்தில் ஒரு தத்துவம் உண்மைன்னு சொல்ல முடியாது. இங்க உட்கார்ந்துருக்கிற நாம் அனைவரும் உண்மை. காணல் நீரை போல பொய்ன்னு சொல்லாதே, தோற்றம்னு சொல்ல முடியாது, அனைத்தும் உண்மைதான். அப்ப அத்வைதத்தின்படி எது தெரியுமோ சம்சாரம்? பிரம்மம் தன்னையே பல என்ன தப்பா புரிஞ்சு கொடுத்துன்னா அதுதான் சம்சாரம். திரும்ப 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 நம்ம எல்லாம் பிறந்துட்டே இருக்க முடியும். இந்த பிறவி எல்லாம் ஏதுன்னா நிஜமா பிறவின்லாம் அவர் சொல்லல. அவர் சொல்லியிருக்கிறது பிரம்மம் தன்னையே பலவாக பிரமித்திருக்கிறது. ஏன் அது பிரமிச்சுடுத்து? நமக்கு சட்டுன்னு பிரமமா இருக்கு, தலை சுத்துறது என்னன்னு தெரியல, அப்படி நட்சத்திரமா பறக்கிறதுன்னு. இந்த பிரமம் எதனால ஏற்பட்டதுன்னா, இப்ப பிரம்மத்துக்கு பிரமம், இதை பத்தி அழகான ஒரு ஸ்லோகம். பரம் பிரம்மைவ அக்ஞம் பிரம பரிகதம் சம்சரதி தத் பரோபாத்யாலீடம் விவசம் அதுபத்ய ஆஸ்பதமிதி சுதிஞாயாபேதம் ஜகதி விததம் மோகனவிதம் தமோ ஏனாபாஸ்தம் சகி விஜயதே யாமுன முனிகி. இது வேதார்த்த சங்கரத்தினுடைய 2வது மங்கள ஸ்லோகமாய் பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார். பரம்பிரம்மைவ அக்ஞம், பரபிரம்மத்துக்கே அஜ்ஞானம். பிரம்மத்துக்கு இருக்கிற அஜ்ஞானத்தாலே தன்னை பல பலான்னு நினைக்கிறது. அதனாலதான் துவைத்தமே வர்றது. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் விலகிப்படுத்துன்னு வச்சுங்க, தான் ஒன்றே உண்மை. அதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லுகிறார்கள். நான் பிரம்மம், நானே பிரம்மம், என்னை தவிர ஏதும் உண்மை இல்லை, நான் ஒருத்தனே. இதுதான் அத்வைத்தம், ஐக்கியம். ஐக்கியம் ஐக்கியம்னா ஜீவனும் பரனும் ஒன்று, ரெண்டும் ஸ்வரூபத்தாலேயே ஒன்றுதான் அப்படின்னு சொல்றதான் அத்வைத மதம். அப்ப அவர்கள் படி சம்சாரம் எது? 2ன்னு தெரிஞ்சுட்டா சம்சாரம், 1ன்னு புரிஞ்சுட்டா மோட்சம். பிரம்மம் ஒன்றே உண்மை, அதை தவிர மத்தனையும் போய். ஆனா ராமானுஜர் தெரிவித்தார், அப்படி சாஸ்திரத்தை பார்த்தா தெரியலையே. அது பகவானை பத்தி சொல்றது, அச்சேதனத்தை சொல்றது, சேத்தனத்தை சொல்றது, பெருமானுடைய திருமேனியை பத்தி சொல்றது, குணத்தை பத்தி சொல்றது, விபூதியை பத்தி சொல்றது, நித்திய விபூதி, வைகுண்டம், லீலா விபூதி, இது இத்தனைய பத்தியும் சொல்லிட்டு இருக்கிறச்சே எப்படி எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்ல? இப்ப நீங்களும் போய் நானும் பொய்ன்னு சொல்லிட்டா அப்ப எப்படி உபன்யாசம் நடத்தது? இந்த 2 நாள் வேற நடத்தி ஆகணும் இல்லையோ, நாளைக்கும் சொல்லி ஆகணும், நாளைக்கும் சொல்லி ஆகணும் இல்லையே. ஒரு வேளை நல்ல உபன்யாசத்தை கேட்டு முடிச்ச பிற்பாடு நானே பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரான வருவாளோ? இப்ப அர்ஜுனன் கேட்டு முடிச்சப்பறம் என்ன ஆகணும்? கண்ணன் ஒத்தந்தான் உண்மை, மத்த அத்தனையும் பொய்ங்கிற ஞானத்துக்கு ஒரு சிஷ்யம் வருவனா? உபன்யாசம் முடிஞ்ச பிற்பாடு நான் எப்படி மோட்சத்துக்கு போகணும்னு தெரிஞ்சு போறதுக்கு வந்திருப்பேன். நான்கிற ஒரு வஸ்துவே இல்லைன்னு தெரிஞ்சு போறதுக்கு யாரான வருவோமா? நிச்சயமா வரவே மாட்டோம். ஒருவேளை சொல்றவர் இல்ல இப்ப அடியேன் பொய்ன்னு வச்சுங்க, அப்ப நன்னா 6 நாள் உபன்யாசம் பண்ணி நான் பொய்ன்னு தெரிஞ்சுக்கணும், அதற்கும் வரவே மாட்டேன். ஆக இதுல ஏதோ பொருந்தாமை தோற்றுகிறது. ஆகையால் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, இதோ போக்தா அனுபவிக்கும் ஆத்மா, போக்யம் அனுபவிக்கப்படும் பொருளான அச்சித்து, அதோ தூண்டுபவனான பரமாத்மா என்று 3 தத்துவங்களை சாஸ்திரம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் என்று. ஆக தத்துவங்கள் 3 தவிர 1ன்னு சொல்ல வேண்டாம் என்பது ராமானுஜருடைய மதம். 2 பேரும் வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டுதான் பேசியிருக்கா. ரொம்ப நிதானமா இப்ப அந்த காலக்ஷேபம் நீங்க கேட்க வர்றதா இருந்தா அதை வச்சுப்போம். ஏன்னா இப்ப கண்டிருக்கிறது கதை, அதனால இந்த கதையில இது வரைக்கும் மட்டும் நிறுத்திப்போம். பிரம்மம் ஒன்றே உண்மை, பிரம்மத்துக்கு குணமே கிடையாது. அதனாலதான் அத்வைதத்தின்படி நிர்குணவாதம், நிர்குணவாதம் ஒண்ணு, சகுணவாதம் ஒண்ணு. பிரம்மத்துக்கு குணம் உண்டுன்னு சொன்னால் சகுணவாதம், பிரம்மத்துக்கு குணமே கிடையாதுன்னு சொல்லிட்டா அது நிர்குணவாதம். ராமானுஜருடையது சகுணவாதம். ஆனா அத்வைத சங்கராச்சாரியருடையது நிர்குணவாதம். நிர்குண பிரம்மம், சுத்த பிரம்மம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா குணமே இல்லாத பிரம்மம். பிரம்மத்துக்கு பரத்வமோ சௌலபியமோ சௌசீல்யமோ வாத்சல்யமோ லாவண்யமோ சௌந்தர்யமோ மார்தவமோ சௌகமார்யமோ எதுவுமே கிடையாது. பிரம்மங்கிறது நிர்குணம், என்னதுன்னு சொல்லவே முடியாத குணமே இல்லாததான ஒன்றுதான் பிரம்மம். இதுதான் அத்வைத மதம். அப்ப குணம் இல்லாதது, விபூதி இல்லாதது, திருமேனி இல்லாதது, சொத்தே இல்லாதது பிரம்மங்கிறது சுத்தமான பிரம்மம். இது அத்வைதாச்சாரியர் சொன்னார். ஆனா ராமானுஜாச்சாரியர் சொன்னார் 2வது இல்லைன்னு தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படியா 2வது இல்லைன்னு சொல்லணும்? இப்பதான் நீங்க நன்னா மனசுல வாங்கிக்கணும். இது புரிஞ்சு படுத்துனா இனிமே எத்தனை நாள் அடி என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுப்படும். ஆனா இப்ப சொல்ல போறது புரியல, அடி எத்தனை நாள் சொன்னாலும் எப்ப கிளம்பி போலான்னே பார்த்துட்டு இருப்பேன். அதனால 2த்தையும் நல்லா மனசுல வாங்கிப்போம். வேதா அத்வைதத்தின்படி சொன்னது பிரம்மத்துக்கே 2வது கிடையாது. பிரம்மத்துக்கு திருமேனி கிடையாது, பிரம்மத்துக்கு சரீரம் திருமேனி இல்லை, பிரம்மத்துக்கு குணமே இல்லை, பிரம்மத்துக்கு சொத்தே இல்லை. இந்த விபூதி அந்த விபூதி ஸ்ரீவைகுண்டம் இதை போல சொத்தெல்லாம் கிடையாது. பகவானுக்கு திருமேனியே கிடையாது. அப்ப என்ன உண்டுன்னா ஞானம் ஞானம் ஞானம்.
ஞானமயமாக பிரம்மம் இருப்பார். ஞானமுடையவராக இருப்பாரா? ஒத்துக்க முடியாது. ஞானமாக இருப்பார். ஏன்னா ஞானமுடையவரா இருப்பார்னு விட்டா ரெண்டு தத்துவத்தை ஒத்துக்கணுமே. ஞானம்னு ஒண்ணு ஒத்துக்கணும், ஞானம் உடையவர்னு ஒருத்தர் ஒத்துண்டாகணும். இல்லை, ஞானமாகவே இருப்பார். அவருக்கு கண்ணு காது மூக்கு உண்டா? கிடையாது. அவருக்கு ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் உண்டா? கிடையாது. அப்ப அதெல்லாம் இருக்கே தோற்றம். இது இத்தனை தோற்றுகிறது, காணல் நீரை போல தோற்றமே தவிர உண்மை கிடையாது. இது அவருடைய வாதம். ஆனா சுவாமி தெரிவித்தார், இல்லை ரெண்டாவது இல்லைன்னு நீர் எதுக்கா சொல்றீர்? அதுக்கு வேத வாக்கியம் தானே ஆதாரம். சாஸ்திரம் சொல்லுக்கு நேஹனானாஸ்தி கிஞ்சன, ரெண்டாவதே இல்லை, அதோ ஒன்னே ஏகமேவ அத்விதீயம் ஐததாத்மமிதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. இது இத்தனையும் உலகமத்தனையும் ஒன்று, ரெண்டாவது உண்டுன்னு யார் பார்க்கிறானோ அவன் முட்டாள், அவனுக்கு பார்வையே இல்லை என்று சொல்லுகிறேன். இதே சாஸ்திரம் சொல்றது. ரெண்டாவதே கிடையாதுன்னு வேதம் சொல்றது, மூணு இருக்குன்னு வேதம் சொல்றது. ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்லியோ அதை கட்டியா சங்கராச்சாரியர் பற்றினார். பிரம்மத்துக்கே ரெண்டாவது கிடையாதுன்னார். சுவாமி பார்த்தார், அப்ப ரெண்டாவது இருக்குன்னு சொல்ற வரைக்கும் நான் எப்படி அர்த்தம் சொல்றது? இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா சங்கரர் கேட்கறது இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அப்ப இல்லேன்னு சொல்ற வார்த்தைக்கு நான் எப்படி அர்த்தம் சொல்றது? இப்ப ரெண்டு பேருக்கும் இதுதான் பிணக்கு. சாஸ்திரம் ரொம்ப சுலபமா இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி விட்டுட்டு தான் ஆனந்தமா இப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. மூணு இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லுது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணு மட்டும்தான் உண்மை இன்னொரு இடத்துல சொல்றது. இப்ப இந்த ரெண்டத்தையும் சமன்வயப்படுத்தணும் இல்லையோ, இததான் சமன்வயப்படுத்துதல். ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கிற மேலெழுந்த வாரியான முரண்பாட்டை தீர்த்தல் என்ன சொல்வார்கள். பிரம்மத்துக்கு குணம் இருக்கு சொல்ல முடியாது, திருமேனி உண்டு சொல்ல முடியாது, ரெண்டாவது எதுவுமே கிடையாது என்ன அத்வைதாச்சாரியருடைய சம்பிரதாயம். ரெண்டாவது அனைத்தும் உண்டு என்று ராமானுஜர் தெரிவிக்கிறார். என்னமா ரெண்டு ஒத்து போறது? யதா சோழ நிருபகா சம்ராட் அத்விதீயா அஸ்ய பூதலே. இதத்தான் சித்தித்திரயத்தில் ஆள வந்தார், கோடி காட்டுட்டு போனார். அந்த வார்த்தை இவருக்கு நல்ல கைவிளக்காக கிடைத்தது. ஒரு சோழ மன்னவனுடைய அரண்மனைக்கு கவிஞன் சென்றான். அவனை பார்த்து கொண்டாடுறான், உன்னை போல் ஆறு உண்டு, உனக்கு ரெண்டாவதே கிடையாது மன்னா. மன்னனுக்கு ரொம்ப ஆனந்தம். நமக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னா யாருக்கு தான் திருப்தியா இருக்காது. உம்ம போல உண்டா அப்படிங்கிற அளவுக்கு அதை போல உண்டா, உனக்கு ரெண்டாவதே கிடையாதுன்னார். ஒரு 1000 பொற்காசை தூக்கி ராஜா கொடுத்தான். தூக்க மாட்டாது இவர் தூக்கின்னு வரார். பக்கத்து தேசத்து புலவன் போய் நேர சொல்லி கொடுத்துட்டான், என்ன உன்னை பார்த்து ரெண்டாவது கிடையாதுன்றார். ராணி கோச்சுக்க மாட்டாளா? இளவரசன் கோச்சுக்க மாட்டாரா? உனக்கு என்ன சொத்தே இல்லையா, கஜானாவே இல்லையா, மந்திரி இல்லையா, பிரதானி இல்லையா, இத்தனை பேர் இருக்கிறச்சே உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு போறார். நீ வேற ஆனந்தமா பொற்காசு பறிச்சு கொடுக்குறியே, நீ என்ன முட்டாளா அப்படின்னு கவிஞன் கேட்டான். பிடிச்சுன்னு வா, இழுத்துன்னு வா அந்த கவிஞனை, இப்போ அவர்கிட்டேருந்து 1000 வாங்கி விடுறேன் அப்படின்னு அரசன் ரொம்ப கோபமா சொன்னார். இழுத்துன்னு வந்து முன்னாடி நிறுத்தி வச்சுட்டா. அப்ப விசாரிக்கிறாமா, அது எப்படி எனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்லி ஏமாற்றுவாய், நீ என்னை பத்தி தப்பா சொல்லியிருக்கேன். கவிஞன் ரொம்ப ஆச்சரியமா பதில் சொன்னான், அரசே நீ என்னை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர். உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னு என்ன சொன்னேன்? உனக்கு என்ன பத்னி கிடையாது, ராணி இல்லையா சொன்னேன்? சொல்லவே இல்லை. உனக்கு எல்லாமே இருக்கு. பின்ன ரெண்டாவது இல்லைன்னு இப்பதானே சொல்லிட்டு போனீர், சொல்லிட்டு இப்ப இருக்குன்னு சொல்லிடுறே, முன்னுக்கு பின் முரணா. நான் பேசவே இல்லை அரசனே, நான் முன்ன சொன்னதான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ரெண்டாவது கிடையாதுன்னா ராணி இல்லை, இளவரசன் இல்லை, கஜானா இல்லை, பட்டத்து யானை இல்லை, பிரஜைகள் இல்லை, இப்படியா சொன்னேன்? அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. இப்பேற்பட்ட ராணி, இப்பேற்பட்ட பிள்ளை, இப்பேற்பட்ட பதவி, இப்பேற்பட்ட கஜானா, இப்படிப்பட்ட சேனை, இதோட கூடின ஒன்ன போல ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். நான் உனக்கு என்ன ரெண்டாவது இல்லைன்னா அப்படியே ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். இது இத்தனையும் உனக்கு உண்டு, இதோட இருக்கிற உனக்கு சமமா ரெண்டாவது இல்லைன்னு சொன்னேன். அப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டாவதே இல்லைன்னு சொல்றது அத்வைத்தம், அனைத்தும் உண்டு இத்தனையும் இருக்கிற பிரம்மத்தை போல ரெண்டாவது இல்லைன்னு சொல்றது விசிஷ்டாத்வைத்தம். பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லையா, பிரம்மத்தை போல ரெண்டாவது இல்லையா? பிரம்மத்துக்கே ரெண்டாவது இல்லைன்னு நான் நீங்களும் எங்க போக? பிரம்மத்துக்கு குணம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. இப்ப ரெண்டு வாக்கியத்தையும் சுவாமி எப்படி அதுக்கு இருக்கிற முரண்பாட்டை விலக்கி விட்டுட்டாருனால் ரெண்டாவது இல்லைன்னு சொல்லி சொல்லியோ, அதுக்கெல்லாம் இப்படி அர்த்தம் வச்சுக்கோ, அவனை போல ரெண்டாவது இல்லைன்னு வச்சுக்கோ. ரெண்டாவது இருக்குன்னு சொல்லி சொல்லியோ, அவன் சொத்தா ரெண்டாவது இருக்குன்னு வச்சுக்கோ. ரெண்டு வாக்கியமே இப்ப சரியா போய் சொல்லியோ. ரெண்டாவது இருக்குன்னு சொல்ற வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் வச்சுக்கோ, எல்லாம் அவன் சொத்து, அவனுக்கு அடிமை, அவனுடைய ஆகாரம், அவனுடைய திருமேனி, அவன் பிரகாரம். அப்ப ரெண்டாவது இருக்குன்னு சொல்லி எடுத்து ரெண்டாவது இல்லைன்னு சொல்லித்தேன்னா இத்தனையோட சேர்ந்து இருக்கிற அவனை போல ரெண்டாவது இல்லையா? தன்னொப்பார் இல்லப்பன் ஒப்பிலி அப்பன் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் எனக்காய் குழாய் மின்ன பொன்மதில் சூழ் திருவண்டகர் மேய வப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதாள் நிழலே.
நம்மாழ்வார் 6ஆம் பத்து 3ஆம் திருவாய்மொழியிலே பொன்னப்பன் மணியப்பன் ஒப்பிலாத அப்பனை பாடியிருக்காரோ இல்லையோ. அப்ப ஒப்பிலாத அப்பன் ஒப்பிலி அப்பன், தனக்கு சமமானவன் இல்லாதவன், தன் ஒப்பார் இல்லப்பன். ந தத் சமச்ச அபியதிகச்ச திருஷ்யத்தே ஒத்தார் மிக்கார இலையாய மாமாயான்னு போஷம். அப்ப தனக்கு நிகரற்றவன் தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. நிகரற்றவன்னாலே எல்லா ரெண்டாவதும் உண்டு, ஆனா சமமானவனோ மேம்பட்டவனோ இல்லாதவன். சாஸ்திரம் என்ன சொல்லிடுத்துன்னா பிரம்மவேத பிரம்மைவ பவதி. இதுதான் ரொம்ப முக்கியமான அத்வைதவாதம். பிரம்மத்தை யார் தெரிந்து கொள்ளுகிறானோ அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் இப்படின்னு இருக்கணும். அதான் ஐக்கியம். ஏன்னா இதை பத்தி ராமானுஜரை பத்தி திருவனந்தபுரனார் சாதிக்கிறார். அதாவது உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாவென்று சொல்லும் அவ்வல்லரெல்லாம் வாதில் வெண்ணான்னு ராமானுஜன் தந்தாதி கோசனம். எல்லா உயிரும் விட்டுட்டு பரமாத்மாவோட ஒன்றாகி விட வேண்டும். ஒன்றாகி விடுத்துனா ஐக்கியம், ஐக்கியமே முக்தி. அப்பதான் நானே பிரம்மம்னு கூறிக்கொள்ளுகிறோம் என்ன அவருடைய வாதம். அப்படி எடுபடலையே. ஏன்னா உலகத்துல எல்லா தத்துவங்களும் இருக்கும் இல்லையோ. அப்ப அவனுக்கு சமமாகவோ மேம்பட்டதாகவோ மற்றொரு பொருள் இல்லை. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மைவ பவதி. கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா சட்டுன்னு புரிஞ்சுடல. இப்ப பிரம்ம பவதி என்று சொல்லல, பிரம்மைவ பவதினா பிரம்ம இவ பவதி. பிரம்ம இவனா பிரம்மத்தை போலன்னு அர்த்தம். யார் ஒருத்தன் பிரம்மத்தை தெரிஞ்சுடுறானோ அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான்னு சாஸ்திரம் சொல்லல. அப்படின்னா பிரம்ம பவதின்னு சொல்லியிருக்கணும். பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்ம இவனால் பிரம்மத்துக்கு சமானமா ஆயிடுறான்னு அர்த்தம். நாம பரமதம் வைகுந்தத்துக்கு போன பிற்பாடு பிரம்மத்துக்கு சமமான திருமேனி, அதுக்கு சமமான ஆனந்தம். அபஹத பாப்மா விஜரஹா விமுர்த்யுஹு விசோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா என்ன 8 குணங்களில் பரமாத்மாவோட சாம்யாபத்தி கிடைச்சிடும். ஆக ஐக்கியம் ஐக்கியம்ங்கிறது வாதம் அல்ல, சாம்யாபத்தி வாதம். இப்ப இந்த சம்பிரதாயத்திலே பெருமாளோட ஐக்கியமாயிட்டார் என்று சொல்ல மாட்டார்கள். ஏன்னா ஒரு ஜீவன் பரமாத்மாவோட ஐக்கியமாறதுக்கு முடியாது. எப்பவா இருந்தாலும் பரமாத்மா பரமாத்மாவா தான் இருப்பார். உங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கான்னு பாருங்க. இங்க இருக்கிறச்சே பெருமாள் சுவாமியா இருக்கார், நாம எல்லாம் தாசர்களா இருக்கோமோ இல்லையோ. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நாம அங்க போறச்சே நாமே பெருமாள் ஆயிடலாமா, நாமே வேணா பிரம்மம் ஆயிடலாமா, நானே பிரம்மம் தானே. அப்ப நானே பிரம்மம் ஆயிடலாமான்னா அப்புறம் தெரியும் அதுல இருக்கிற தலைவேதனை. இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டு இருக்கோம். ஒரு நாள் முதல் மந்திரி ஆனால் காட்டுறா பாருங்க. அத போல ஒரு நாள் ஸ்ரீமன் நாராயணன் ஆனால் பண்ணி பாருங்க. நிச்சயமா இதுக்கு மனுஷனா இருந்து தலைவேதனையோட நாங்க வாழ்ந்துக்கிறோம் சாமி. நிச்சயமா இந்த பெருமாளை நான் பிறக்கவே வேண்டாம். ஏன்னா அத்தனை என் சொத்து, ஆனா ஒன்னும் நான் சொன்னபடி கேட்காது. இதை விட ஏதான ஒரு அநியாயம் வேணுமா சொல்லுங்க. எல்லாமே என் சொத்தா இருக்கும், ஆனா யாரும் நான் சொன்னபடி கேட்க போறது இல்லை. அதுக்காக நான் கோவப்படாத பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும், படைச்சுட்டே இருக்கணும், பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கணும், ஆழ்வார்களை அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கணும், ஆச்சாரம் இருந்தாலும் நீ யார், நான் தானே என் வேலையை பார்த்துக்கிறேன் இப்படி நம்மளே வந்து அவங்க முன்னாடி கேட்டுருப்போம். இதை விட ஒரு நம்ம பிள்ளை 18-20 வயசாகி நான் சொன்னதை ஒண்ணு கேட்கலன்னா என்ன கோவப்படும் நம்ம. இது வரைக்கும் நான் தானே துணி வாங்கி கொடுத்தேன், நான் தானே உனக்கு சோறு போட்டேன், நான் தானே பள்ளிக்கூடத்துல சேர்த்தேன், இன்னைக்கு என்ன உனக்கு சுவாதந்திரியம். நிஜமாவே அந்த பிள்ளை ஒண்ணு நம்மோட ஒட்டின்னு இருக்குல்ல. போன ஜென்மம் யாருன்னே தெரியாது, இந்த ஜென்மம் யாருன்னே தெரியாது. ஆனா ஏதோ ஒரு 10 மாசம் வச்சுன்றதுக்கு இந்த அம்மா படுற தவிப்பு, ஒன்னொன்னும் தான் சொன்னதை கேட்கலன்னா எவ்வளவு தவிக்கிறார். இப்ப பகவான் அவன் சொன்னத்தை நம்ம கேட்கறாத இருக்கிறச்சே எவ்வளவு தவிக்கணும். ஏன்னா இந்த தாய்க்கு இந்த குழந்தைக்கு சம்பந்தம் 15 வருஷம் 20 வருஷம். இதுக்கே சொன்ன பேச்ச கேட்கலன்னு இவர் தவிச்சால் அனாதிகால தொடர்புடைய பிரம்மத்துக்கு எவ்வளவு துடிச்சிருந்திருக்கணும். இன்னொன்னு பாருங்க, இந்த தாயாரால ஒண்ணு வலுக்கட்டாயமா அந்த குழந்தைய கேட்க வச்சிட முடியாது. ஆனா பிரம்மம் இந்த நிமிஷம் சம்மதிச்சதுன்னா அத்தனை பேரையும் கேட்க வைக்க முடியும். ஆனா பண்ண மாட்டேங்கிறார். சங்கல்ப மாத்திரத்தில் மொத்த பேரையும் இணங்க வைக்க முடியும். இருக்கட்டும், அவனா வரட்டும், அவனா வரட்டும், தடி கொண்டு அடிக்க கூடாது, ஆசையோட வரட்டும். அதுக்கு தான் பெருமாள் திரும்ப திரும்ப காத்துட்டு இருக்கார். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஆசை முளைக்கட்டும். இவனை நிர்பந்தப்படுத்தினா வரமாட்டான், ஆசையோட வந்தா நிலைப்பான். இதுக்கு தான் பெருமாள் எப்போதும் காத்திருக்கிறார். ஆக நாமோ பிரம்மமோ ஒன்றாவது என்பது இல்லை. கூடித்தாகில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் ஆடல் பரவ உயர்கொடியம் மாயனாவது அது அதுவே நம்மாழ்வாருடைய போஷனம். எங்கிருந்தாலும் அவர் தான், நாம தான். அங்க போனாலும் அவர் தான், நாம தான்.
எங்க போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றாகி விட போவதில்லை. ஆனந்தத்துல சாமியாபத்தி கிட்டும், இங்கேயும் கைங்கரியம் பண்ணுவோம், அங்கேயும் கைங்கரியம் செய்வோம். இதுதான் இந்த சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான கொள்கை. ஆக அத்வைதத்தில் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம், அதனாலே ஜகத்து பல தான் பலன்னு பிரமிக்கிறது, நீ பல கிடையாதுன்னு வாக்கியஜன்ய வாக்கியார்த்த ஞானம் ஏற்பட்டால் அகம் பிரம்மம் என்னதை புரிஞ்சுடுறது, அத்தோட சம்சாரம் தொலையும் என்று அத்வைத சங்கராச்சாரியருடைய வாதம். இல்லை, தத்துவங்கள் மூன்று, அச்சித்தும் சித்தும் ஈஸ்வரனும் சேதனங்களாகிற ஆத்மாக்கள் எல்லாம் கர்மத்தாலே பாதிக்கப்பட்டு ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு உடலுகிறார்கள். பிரம்மத்தை உபாசித்து பாபத்தை தொலைத்து அவன் திருவடிகளை சரணமாக பத்தினால் பெருமானுடைய கருணையாலே முக்தி அடைகிறான். அப்படிங்கிறது இவருடைய வாதம். இந்த ரெண்டு வாதத்தினுடைய அடிப்படை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இனிமே வேலை சுலபம். ஏன்னா கட்டடத்துக்கு அடித்தளம் போடுற வரைக்கும் தான் கட்டமே தவிர போட்டாச்சுன்னா கிடுகிடுன்னு கட்டடத்துக்கு இருப்பிடலாம். இப்ப படிக்கிறது தெரிஞ்சு போடும். பிரம்மத்துக்கு குணம் கிடையாதுன்னு அத்வைதாச்சாரியர் சொல்றார், குணம் உண்டு என்று ராமானுஜாச்சாரியர் தெரிவிக்கிறார். இப்ப சாஸ்திர வாக்கியம் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, பிரம்மத்துக்கு அடையாளம் சொல்றது சத்தியமாய் ஞானமாய் அனந்தமாய் பிரம்மம் இருக்கும். சத்தியம்னா தெரியும், ஞானம்னா தெரியும், அனந்தம்னா அந்தம்னா முடிவோடு இருக்கிறது, அனந்தம்னா முடிவில்லாது. இப்படித்தான் பிரம்மம் இருக்கும். மூணு அடையாளம் சொல்லித்து உடனே யாதவ பிரகாசர் ஆட்சேபிக்கிறார், இந்த மூணு அடையாளமும் ஒத்தே போறது இல்லை. கண்டோ முண்டோ பூர்ணசிருங்கோ கௌஹு என்று சொன்னா எப்படி கடிக்காதோ அதை போல இதுவும் கடிக்காதுன்னார் அவர். அப்படின்னா கண்டன்னு சொன்னா வடபட்ட கொம்போட கூடின பசு கண்ட, முண்ட கொம்பே இல்லாத பசு, பூர்ணசிருங்க முழு கொம்பு இருக்கிற பசு. ஒரு முழு கொம்பு இருக்கிற மாடு, இது பாதி கொம்பு இருக்கிற மாடு, இது மொட்டை கொம்பு மாடு. இந்த மாட்டை பார்த்துட்டு இது பாதி கொம்போட முழு கொம்போட மொட்டை கொம்போட இருக்கிற மாடு இப்படி நான் சொன்னேன்னு நீங்க சிரிக்க மாட்டீங்க. இப்போ அது என்னமா சாமி இருக்கும்? ஒன்னு முழு கொம்பா இருக்கும், இல்ல பாதி கொம்பா இருக்கும், இல்ல மொட்டையா இருக்கும். அப்படி இருக்க மூணையும் சேர்த்து சொல்றீரே ஒத்தே வராதுங்கிற முல்லையோ. அப்படிதான் யாதவ பிரகாஷ் சொன்னார். அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம்னு மூணு ஒத்தே போகாதே. எப்படி மூணு ஒத்து போகும்? இது கண்டோ முண்டோ பூர்ணசிருங்கோ கௌஹு போல இருக்கு. ஆகையால் இது குணத்தை சொல்லும் பிரகரணமா இருக்கக்கூடாது என்னவர் ஆட்சேபிக்கிறார். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு கண்டத்துவ முண்டத்துவ பூர்ணசிருங்கத்துவங்கள் ஒரு கோவியத்திலே கட்டிக்கும் போதிலே ஒரு பசுமாட்டு நடத்துற மூணு ஞானம் சேருமா? அதே போல் பிரம்மத்துக்கு இந்த விசேஷனம் கூடுமா? விசேஷணங்கள் பிரம்மத்துக்கு கூடாது. நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்ம, சேதனா சேதனங்கள் இல்லை, நிர்விசேஷமான சின்மாத்திரம். இந்த சின்மாத்திரம் சின்மாத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையோ? சித்து சைத்தன்யம்னா ஞானம், சின்மாத்திரம்னா ஞானமாத்திரமாக பிரம்மம் இருக்கும். அதுக்கு விசேஷணங்கள் எல்லாம் கூடாது. இத போலேன்னு சொன்னார் என்ற அபார்த்த பிரதிபாதனம் பண்ண என தவறான அர்த்தத்தை சொல்ல இளையாழ்வார் அத்தை நிஷேதித்து, நீர் சொல்றது தப்பு, சாஸ்திரத்துக்கு புறம்பாக பேசுகிறீர், ஏன் மூணும் சேர்ந்து வராது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா மூணையும் நான் சேர்த்து காட்டுறேன். சுவாமி இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னார், நான் முழு கொம்போட மொட்டை கொம்போட அறக்கொம்போட மாடு உண்டுன்னு சொல்லட்டுமான்னார். அவரு தூக்கி வாரி போட்டது. இது என்ன அதிவாதமா இருக்கு? இப்போ இதை போல ஒரு மாடு இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? நன்னா பளபளான்னு பட்டை தீட்டி கொம்பை சீவி விட்டுட்டான். தை மாசம் வந்தா நடத்தி ஆகணும் இல்லையோ? அப்பதானே கொம்போட மாடு ஓடினா 4 பேரை குத்துமே. அதனால தை மாசத்துல நன்னா முழு கொம்போட இருந்தது. அங்கெங்க போச்சு, 4 வீரர்களை இதடிச்சது, 4 பேர் அடிச்சான், அதுல கொம்பு உடஞ்சி போச்சு. அப்ப மாசி மாசம் இந்த மாசம் வந்த உடனே பாதி கொம்போட ஓடிஞ்சு. மாட்டுக்காரர் பார்த்தார், என் கொம்பு முழு கொம்போட மாடு இருக்கிறச்சே எவ்வளவு நன்னா இருந்தது, பாதி கொம்பு மாடு நன்னா இல்ல, மறுபடியும் நன்னா சீவி முழுக்க முளைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு வெட்டி விட்டுட்டார். அடுத்த மாசம் வந்தது பங்குனி மாசம், கொம்பே இல்லை. அப்ப தை மாசத்துல முழு கொம்பு, மாசி மாசத்துல பாதி கொம்பு, பங்குனி மாசம் வந்த உடனே கொம்பு இல்லை. உண்டா இல்லையா? தாராளமா இருக்கலாம். இதுக்கு அதுக்கு ஒண்ணுக்கு விரோதமே இல்லையே. ஆனா என்ன, ஏக காலத்தில் சொன்னால் விரோதம். இது ஒரே சமயத்துல சொன்னாதான் முரண்படுமே தவிர மூணையும் 3 காலத்துல சொன்னா ஒண்ணும் முரண்படாது. இதையும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. அதனால முரண்பட்டே இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம், முரண்படாம வந்துடும். இன்னொன்னு சொல்றேன், நன்னா அமர்ந்துட்டே இருந்தார், அழுதுண்டே இருந்தார், சிரிச்சுட்டே இருந்தார். இப்படின்னா நீங்க வெய்வு இது என்ன சாமி புரியாது பேசுறது இப்போ. ஆனா இப்படி சொல்லலாம், நன்னா உபன்யாசம் கேட்டுட்டே இருந்தார், தூங்கிண்டே இருந்தார், பண்ணிட்டே, இது ஒத்து வரும் இல்லையா? என்ன படி சொன்னது ஏற்கனவே சொன்னது வேணா ஒத்து வராது. இப்ப சொன்னது நான் 2 தானே சொன்னேன், கேட்டுண்டா தூங்கிண்டா 2 சொன்னா ஒத்து வரும். ஏன் ஒத்துக்கிறேன்? ஏன்னா 2ஐயும் ஒரு காலத்துல பண்ண முடியும்னு தெரியுது இல்லையோ? ஒரே காலத்திலேயா இருந்தாலும் அமர்ந்துட்டே இருக்கேன், தூங்கிண்டே இருக்கேன், முழிச்சுட்டே இருக்கேன்னா ஒத்து வராது. சிரிச்சுட்டே இருக்கேன், தூங்குறேன்னா ஒத்து வராது. அந்த சுவாமி நடந்துட்டே சிரித்து கொண்டே கையசைத்து கொண்டே போனார்.
குற்றம் இல்லையே, ஒரே காலத்துல சொல்லாமே. நடக்கவும் முடியும், சிரிக்கவும் முடியும், கையசைக்கவும் முடியும். அதே போல இங்கே தாராளமா ஒரு பிரம்மத்திடத்துல மூணும் சேரும். சத்தியம், ஞானம், அனந்தம்னு மூணையே சொல்ல முடியும். சத்தியம்னு சொன்னால் நித்தியம்னு அர்த்தம். அப்ப ஒரு வினாடி இருந்து மறைந்து போகும் பதார்த்தம் அல்ல, நித்தியமானதுன்னு வச்சுக்கோ. ஞானம்னு சொன்னால் அச்சேதனம் இல்லை, சத்திய சப்தத்தாலே க்ஷணிக வியாவிருத்தியையும் ஞான சப்தத்தாலே அச்சித் வியாவிருத்தியையும். எப்ப ஞானமுடையதுன்னு சொன்னமோ அப்ப ஜடப்பொருளான அச்சேதனம் இல்லை, இது பரமச்சேதனம் அறிவுடையவன் என்று ஞான சப்தம் சொல்லித்து. அப்ப ஒரு சொல் சத்தியம்ங்கிறது ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு போறவர் இல்லைன்னு சொல்லித்து. ஞானம்ங்கிற சொல் இது ஜடப்பொருள் இல்லைன்னு சொல்லித்து. அதுக்கப்புறம் அனந்தம்ங்கிற சொல் இது அந்தமற்றது, காலத்தாலோ தேசத்தாலோ வஸ்துவாலோ வரையறைக்கு உட்படாதது என்று சொல்லித்து. இந்த மூணு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடே கிடையாது. மூணும் பண்பு இருக்குன்னு தானே சொல்றது. எல்லா விசேஷணங்களும் ஒக்கும் என்ன சுவாமி அர்த்தம் சொன்னார். இப்பதான் முதல் பிணக்கு யாதவ பிரகாசருக்கும் ராமானுஜருக்கும் தொடங்கித்து. விட்டல 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 விட்டல் விட்டல விட்டல பாண்டுரங்க, விட்டல 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 பாண்டுரங்க, பாண்டுரங்க பாண்டுரங்க ரங்க, பாண்டுரங்க 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 பாண்டுரங்க. సాధువులరా మీరు రండి పండరిపురం పోతామా, సాధువులరా మీరు రండి పండరిపురం పోతామా, భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందామా, భక్తులరా మీరు రండి పాండురంగుని సేవిందామా. ఓహో సాధులరా మీరు రండి రండి, సాధులరా మీరు రండి. విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ. ఓహో పాండురంగ పాండురంగ, ఓ పాండురంగ పాండురంగ. కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కాపురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కాపురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కాపురమున్నాడు, కడుపు లోపల ఇల్లు కట్టుకొని కాపురమున్నాడు. ఘంటానాదము శబ్దము లోపల గలగల పడినాడు, ఘంటానాదము శబ్దము లోపల గలగల పడినాడు. ఓహో సాధులరా మీరు రండి రండి, సాధులరా మీరు రండి. విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 పాండురంగ, విఠల 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 విఠల. ఓహో పాండురంగ పాండురంగ రంగ, పాండురంగ 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 పాండురంగ. కపట నాటక సూత్రధారి వై కదలక ఉన్నాడు, కపట నాటక సూత్రధారి వై కదలక ఉన్నాడు, కవివర కన్నాభిరామదాసుని కథలే ఉన్నాడు,